ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது வயதானவர்கள், முதியவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், உடல் பருமனாக இருக்கின்றவர்கள், உடல் வளையும் தன்மை இல்லாதவர்கள், அவர்களுக்காக எளிமையான பயிற்சிகள். இந்த யோக பயிற்சிகள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நாம் அந்த பயிற்சி பண்ணணும்னு நினைத்தாலே உடல் சுறுசுறுப்பாக ஆகிவிடும், மனம் சாந்தமாக இருக்கும். இது நமக்கு மாமுனி பதஞ்சலி மகரிஷி அருளிய அற்புதமான ஒரு கலை. ஸோ இந்த கலைகளை வயது வித்தியாசம் பார்க்காமல் சுறுசுறுப்பாக மன உற்சாகத்தோடு பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. இன்றைக்கு நம்ம அந்த விதத்தில் பார்க்கக்கூடியது கால்கள், கால் பாதங்கள், கால் விரல்களில் மதமதப்பு ஏற்பட்டுரும். இப்போ 70-80 தாண்டியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த விரல்களில் ஒரு மதமதப்புனா ரத்த ஓட்டம் அங்கே ஒழுங்காக போகாது. ஆகையினால் அவங்க நிற்கும் பொழுதே அவங்களுக்கு கால் விரல்கள் தரையில் இருக்குது அப்படிங்கிற உணர்வு இருக்காது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் நன்றாக இல்லாத காரணத்தினால் ஒரு வீக்கமாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லை மதமதப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலை வராமல் இருப்பதற்கும் அதை சரி செய்வதற்கும் கால் விரல்களில், கால் பாதங்களில் இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதற்கும் உரிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம். இது வயதானவர்களுக்கு மட்டும் அப்படின்னு நினைத்துக்கிட வேண்டாம். இதே மாதிரி பிரச்சனைகள் இன்றைக்கு யங்ஸ்டருக்கே இருக்குது. சார், அப்பப்போ கால் விரல் மரத்துக்கிடுது, மதமதப்பாக இருக்குது, நடக்க முடியல, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் சரியாகுது. அப்படிப்பட்டவர்களும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உடலில் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கலாம், பெரிய பெரிய பயிற்சிகள் செய்ய முடியாது. இப்போ மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணவங்களுக்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்பப்போ கால் விரல்கள் மதமதப்பு ஏற்பட்டுரும். அவர்களும் இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ எளிமையான பயிற்சி. அந்த பயிற்சியின் மூலமாக நம்ம உடலில் எல்லாருடைய உடல்லையும் அந்த பாடி எனர்ஜின்னு சொல்கிற பாருங்க, அந்த உயிர் ஆற்றல் அது 5வது அடுக்கில் சேமிக்கப்பட்டிருக்குது. இந்த பயிற்சிகள்லாம் செய்யும் பொழுது எந்த பகுதியில் பிராண ஆற்றல் குறைவாக இருக்கின்றதோ அந்த பகுதிக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த உயிர் ஆற்றல் நிச்சயமாக செல்லும். அப்போ உடலே நாம் உடலுக்குள் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை சரியாக இயக்கி நமக்குள் இருக்கக்கூடிய மருந்தை பயன்படுத்தியே நம்ம உடலை சரி செஞ்சுக்கலாம். ஆகையினால் வயதாகி விட்டது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஒவ்வொரு மனிதனும் 120க்கு மேலாக வாழக்கூடிய தகுதியை பெற்றுள்ளோம். ஆகையினால் இந்த சின்ன சின்ன கால் மதமதப்புகள்லாம் நீங்கள் நிச்சயமாக இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க, நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, நாம் முதலில் கால்களுக்கு விரல் மதமதப்பு நீக்கக்கூடிய எளிமையான ஒரு கால் பயிற்சி பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. இப்போ பொறுமையாக ஒரு கால் நீட்டிக்கோங்க. அடுத்த கால் இந்த மாதிரி கால் மேலே வச்சுக்கோங்க. நிதானமாக பார்த்துக்கோங்க. இப்போ கைகள்னால அந்த 5 விரல்களை பிடிச்சிக்கோங்க மேலே. அப்படியே ஒரு கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் பொறுமையாக, கிளாக் வைஸ் ஒரு 5 தடவை பொறுமையாக அப்படியே சுற்றுங்க. ஆன்டி கிளாக் வைஸ் பொறுமையாக சுற்றுங்க. சாதாரண மூச்சில் முதல்ல பண்ணிட்டே வாங்க. இப்போ அப்படி கால் நீட்டிக்கோங்க. அடுத்த கால் பொறுமையாக அடுத்த கால் மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி கால் பிடிச்சிட்டு சாதாரண மூச்சில் ஒரு 5 டைம்ஸ் கிளாக் வைஸ், அப்புறம் மெதுவாக ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டுட்டே அந்த பயிற்சி பண்ணணும். நல்லா மூச்சை உள்ளெழுத்துட்டு மூச்சை வெளியே விட்டுக்கோங்க. அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டே வாங்க. அந்த மாதிரி நல்லா மூச்சை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணிக்கிட்டே நல்லா ரொட்டேட் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். கால் மாற்றிக்கோங்க. அடுத்த கால் மாற்றிக்கோங்க. மூச்சை நல்லா உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டுட்டு அப்படியே கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் பொறுமையாக ரொட்டேட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கைகளினால் ஒரு சின்ன கால் பெருவரல்ல
2 பெருவிரல் கைகளினால ஒரு மசாஜ் கொடுக்க போகிறாங்க. காலை வச்சுக்கோங்க. மேலேருந்து அப்படியே கொடுத்துட்டே வாங்க. மெதுவாக அப்படியே ப்ரெஷரைஸ் கொடுத்துட்டே வாங்க. மேலேருந்து அப்படியே கீழ் வரைக்கும் அப்படி மெதுவாக கீழே இருந்து மேலே பொறுமையாக லைட்டாக ஒரு ப்ரெஷரைஸ் கொடுத்துட்டே வாங்க. மீண்டும் மேலேருந்து கீழே மெதுவாக 2 பெருவிரல்னால அப்படியே மெதுவாக ஒரு பாத பெருவிரத்தில் மெதுவாக ஒரு ப்ரெஷரைஸ் கொடுத்துட்டே வாங்க. அது கொடுக்க 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 அந்த துர்நீர்கள் எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். இரத்த ஓட்டம் நன்றாக இயங்கும். மேலிருந்து கீழே மெதுவாக கொடுத்துட்டே வாங்க. அது கொடுத்துட்டு வரும்போதே நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. அந்த மாதிரி மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டுட்டே அந்த ப்ரெஷரைஸ் கொடுத்துட்டே வாங்க மெதுவாக. இப்போ அப்படியே இந்த 2 கைகளும் சுண்டு விரல் பக்கம், காலில் சுண்டு விரல் பக்கம் நல்லா இந்த ஓரத்தில் அங்கேருந்து மேலேருந்து அப்படியே மெதுவாக கீழே கொடுத்துட்டே வாங்க. இப்போ அப்படியே கால் மாற்றிக்கோங்க. அடுத்த கால் பொறுமையாக. இப்போ முதல்ல மேலேருந்து நார்மல் பிரீத்திங்கில் கட்டை விரலேருந்து அப்படியே கீழே பொறுமையாக ப்ரெஷரைஸ் கொடுத்துட்டே வாங்க. லேசாக ப்ரெஷரைஸ் கொடுத்துட்டே வாங்க. நார்மல் பிரீத்திங்கில் அப்படியே கீழே இருந்து மேலே, அப்புறம் கட்டை விரலுக்கு அடுத்து அந்த 2 விரல் பகுதியிலேருந்து அப்படியே சென்டரில் அப்படி மெதுவாக கொடுத்துட்டே வாங்க. சின்ன சின்ன அழுத்தம் லேசாக ப்ரெஷர் கொடுத்துட்டே வாங்க. கீழே வந்தோடனே கீழே இருந்து மேல் நோக்கி மெதுவாக ப்ரெஷர் கொடுத்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் கடைசி 2 விரல், அந்த சுண்டு விரல் கடைசி 2 விரல் பகுதியிலேருந்து மெதுவாக நார்மல் பிரீத்திங்கில் மெதுவாக ப்ரெஷர் கொடுத்துட்டே வாங்க. அப்படியே கீழே இருந்து மேலே அப்படியே ப்ரெஷரைஸ் கொடுத்துட்டே வாங்க. இப்போ நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டுட்டே ப்ரெஷரைஸ் கொடுங்க. அந்த மாதிரி இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விட்டுட்டே ப்ரெஷரைஸ் கொடுத்துட்டே வாங்க. பொறுமையாக மேலே வந்தோன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக உட்காந்துக்கோங்க. சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க. இப்போ முத்திரையில் சக்தி முத்திரை அப்படிங்கிற ஒரு அருமையான முத்திரை பண்ண போகிறாங்க. கட்டை விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 விரல் மடிச்சுக்கோங்க. சுண்டு விரல் மோதிர விரல் சேர்த்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் அந்த விரலில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்காங்க, அதில் அப்படியே லைக்கட்டும். மற்றொரு மனம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முதிரை சிறுநீரக பையை ஸ்ட்ரென்தன் பண்ணும். கால் பாதத்துக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் செல்வதற்குரிய வழிமுறையை ஏற்படுத்தி கொடுக்கும். கால் விரல்கள் மதமதப்பு நீக்கக்கூடியது, கால் வீக்கம் நீக்கக்கூடியது. காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை பண்ண போகிறாங்க. சின் முத்திரை, பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி, மற்ற 3 விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மன அழுத்தம் நீக்கப்படும், மன அமைதி கிடைக்கும், பாசிட்டிவ் தாட், அந்த நேர்முகமான எண்ணங்கள் கிடைக்கும். இன்னும் நாம் பல ஆண்டுகள் சிறப்பாக வாழணும் அப்படிங்கிற அந்த நேர்முகமான எண்ணங்கள் கிடைக்கும். மன சஞ்சலம் நீக்கப்படுகின்றது. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ வயதானவர்களுக்கு சிலருக்கு குடும்ப சூழ்நிலைகளின் காரணமாக ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம் இருக்கலாம். அவர்களெல்லாம் இந்த முதிரையை 5 நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள். அப்படியே மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நிச்சயமாக நம்மிடம் சேர்ந்த அந்த எதிர்மறை எண்ணங்கள் நீக்கப்படும். அந்த பாசிட்டிவ் தாட், நேர்முகமான எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீண்டும் ஒரு முறை இந்த கால் பயிற்சி பண்ண போகிறாங்க. மெதுவாக கால் நீட்டிக்கோங்க. முதல்ல ஒரு கால் மடிச்சுக்கோங்க. இப்போ கால் மட்டும் கை விரல் வச்சுட்டு அப்படியே ஒரு ரொட்டேஷன். பொறுமையாக கிளாக் வைஸ், அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். நிதானமாக அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். சாதாரண மூச்சில் ரொட்டேட் பண்ணுங்கள் ஒரு 5 டைம்ஸ். அப்புறம் நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டுட்டே ரொட்டேட் பண்ணுங்கள். அப்படியே கால் மாற்றிக்கோங்க. அடுத்த கால் பொறுமையாக மேலே வச்சுக்கோங்க. கை பிடிச்சிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள்.
சாதாரண மூச்சில் அப்படி நல்லா கிளாக் வைஸ் ஒரு 5 முறை, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 முறை பொறுமையாக அப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். அது பண்ணும் பொழுதே நமக்கு இரத்த ஓட்டம் சீராக இயங்கக்கூடிய நிலை நமக்கு கிடைக்கும். அந்த பகுதியில் கால் மதமதப்பு, கால் விரல்கள் மதமதப்பு நீக்கப்படும். இப்போ நல்ல மூச்சை உள்ளே இழுத்துட்டு மூச்சை வெளியே விட்டுட்டே ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ மேலேருந்து ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்க போகிறாங்க 2 பெருவிரல்னால. மெதுவாக மேலேருந்து நார்மல் ப்ரீத்திங்கில் சாதாரண மூச்சில் அப்படி லைட்டாக ப்ரெஷரைஸ் பண்ணிகிட்டே வாங்க. மேலேருந்து கீழ் வரைக்கும் முதல்ல 2 விரல்கள் அப்படி மெதுவாக கீழே இருந்து மேல் நோக்கி நிதானமாக கொடுத்துட்டே வாங்க. இப்போ அப்படி அடுத்த 2 விரல் பகுதி அதிலிருந்து அப்படி மேலேருந்து மெதுவாக ப்ரெஷரைஸ் கொடுத்துட்டே வாங்க. நார்மல் ப்ரீத்திங்கில் கீழ் வரைக்கும் மெதுவாக கொடுத்துட்டே வாங்க. அப்படியே கீழேருந்து மேல் நோக்கி பொறுமையாக ப்ரெஷரைஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கடுத்து 2 விரல் சுண்டு விரல் பகுதியிலேருந்து அப்படியே மேலேருந்து கீழே மெதுவாக ப்ரெஷரைஸ் கொடுத்துட்டே வாங்க. அதே மாதிரி கீழேருந்து மேலே அப்படியே மெதுவாக ப்ரெஷரைஸ் கொடுத்துட்டே வாங்க. இப்போ நல்ல இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டுட்டே ப்ரெஷரைஸ் கொடுங்க. அந்த மாதிரி இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணிவிட்டு மெதுவாக பொறுமையாக ப்ரெஷரைஸ் கொடுத்துட்டே வாங்க. நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது சாக்ஸ் போட வேண்டாம். சாக்ஸ் போடாமலே ப்ரெஷரைஸ் கொடுங்க. இந்த பயிற்சி முடித்த உடனே நல்லா கைகளை வாஷ் பண்ணிடணும். இப்போ அப்படியே பொறுமையாக கால் மாற்றிக்கோங்க, அடுத்த கால் மாற்றிக்கோங்க. இப்போ மேலேருந்து பெருவிரலேருந்து அப்படியே 2 ப்ரெஷர் ரைட்டை கொடுத்துட்டே வாங்க நார்மல் ப்ரீத்திங்கில். அப்படி கீழேருந்து மேலே பொறுமையாக கொடுத்துட்டே வாங்க. அப்படி நடுவிரல் சுண்டு விரல் ஒவ்வொரு முதல் பகுதி, நடுப்பகுதி, ஓரப்பகுதி, மேலேருந்து கீழே நார்மல் ப்ரீத்திங்கில், கீழேருந்து மேலே நார்மல் ப்ரீத்திங். அப்புறம் நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டுட்டே உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள். இது ஒரு 5 நிமிஷம் ஒவ்வொரு காலுக்கு எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். நிதானமாக ப்ரெஷரைஸ் பண்ணிகிட்டே வாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ அப்படியே நார்மலாக உட்காந்துக்கோங்க. சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி வயதானவர்கள், முதியவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், பாத வீக்கம் உள்ளவர்கள், கால் விரல்களில் மதமதப்பு உள்ளவங்க அழகாக பயிற்சி பண்ணுங்கள். யங்ஸ்டரும் தாராளமாக பயிற்சி பண்ணலாம். அதே மாதிரி உடல் ரொம்ப பருமனாக இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், அவர்களும் இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். இதோடு சேர்ந்து உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடுங்க. சாத்வீகமான உணவு எடுத்துக்கோங்க. கீரை வகைகள், பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. மைதாவினாலான உணவுகள், குறிப்பாக புரோட்டா போன்ற ஜீரணமாகாத உணவுகள் வேண்டாம். இந்த மாதிரி பயிற்சி பண்ணிவிட்டு இதையும் கரெக்டாக எடுத்துகிட்டு வாங்க. நிச்சயமாக சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் வரக்கூடிய பகுதிகளில் முதியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உகந்த எளிமையான பயிற்சிகளை காண உள்ளோம். நன்றி, வணக்கம்.